வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம பேங்க் நிஃப்டியுடைய சார்ட் வச்சிருக்கேன். இந்த வாரத்துக்கான பேங்க் நிஃப்டியுடைய கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரத்துக்கான மொமெண்டம் எப்படி இருந்தது அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்ல நமக்கு பேங்க் நிஃப்டி டிராவல் ஆகுறது தெரியும். ஸோ வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகி அதே மாதிரி ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னே வந்து ஸ்டில் நமக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி போகும் பொழுது நமக்கு கீழே எவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 48,200 or 48,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. 48,200 to 250 இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் அதே மாதிரி அப்பர் வந்து பாத்தீங்கன்னா 50,200 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இந்த சேனல் பேட்டர்ன்ல நமக்கு புரிகிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல 47,600 to 47,750 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேஜர் ஃபால் வருது அப்படின்னா இந்த ஜோனை டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 48,200 to 48,250 இந்த ரேஞ்சை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். இந்த வாரத்துக்கு மேபி 48,250 200 250 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை மேலே உடச்சி போகும் பட்சத்தில் உங்களுக்கு 50,200 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 50,200 48,250 இது சப்போர்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 48,250 பிரேக் ஆகும் பட்சத்தில் 48,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் இந்த ஜோனை டச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 47,600 to 47,750 இந்த ரேஞ்ச் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு வாரத்தில் வருதா இல்லை இப்படியே இந்த சேனல் பேட்டர்னை உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சேனல் பேட்டர்ன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, 15 மினிட்ஸ் சார்ட்ல பார்க்கும் பொழுது ஒரு ரீசன்ட் லோ டு ரீசன்ட் ஹை ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ 0.3 லெவல்ல இருக்கு. ஒருவேளை 49,000 பிரேக் பண்ண முடியாம 49,150 பிரேக் பண்ண முடியாம கீழே விழுந்தது அப்படின்னா ஈஸியா நான் சொன்ன மாதிரி 48,250 அந்த ரேஞ்சுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதையும் உடைக்கும் பட்சத்துல 47,800 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு. ஒருவேளை இதை வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்ற பட்சத்துல 49,150 பிரேக் ஆச்சு அது போச்சு அப்படின்னா அதன் பிறகு மேலே வந்து உங்களுக்கு 50,000 டுவர்ட்ஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு என்னமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மேஜரா உங்களுக்கு பார்க்கறது. ரீசன்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரீசன்ட் லோ டு ரீசன்ட் ஹை.
இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 0.6 லெவல் டு 0.5 லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நாளைக்கு ஒருவேளை இந்த ஜோனுக்குள்ளேயே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் டெலிட் பண்ணிடுறேன். நாளைக்கு இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கும் பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதாவது 48,800 டு 48 49 150 100 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குன்னா நம்ம இந்த ஜோனை விட்டுடலாம். இதில் ஏதாவது உடைக்கும் பட்சத்தில் அதாவது 48,800க்கு கீழே பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம அப்போ ஒரு பிஇ கால் எடுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒருவேளை இப்படி வந்துட்டு இருக்கும்போது இது ஏதாவது உடைக்கும் பட்சத்தில் இப்போ இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒருவேளை இந்த ஜோனை உடைச்சி கீழே விழும் பட்சத்தில் கீழே அதாவது கீழே வந்து இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பிஇயை வாங்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது ஒரு பிஇயை பற்றி யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோன் அதாவது 49,100க்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மேலே ஏறி திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேஜர் ஃபாலோ உடைக்கும் பொழுது நம்ம ஒரு சிஇயை நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இப்படி இருந்தால் உங்களுக்கு பிஇ இந்த பக்கம் போனால் ஒரு சிஇயை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அகைன் இது வந்து ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது என்னுடைய அப்சர்வேஷன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச். அடுத்தது நம்ம வந்து கெமிரலா பியூர் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கெமிரலா பியூர் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தரேன். ஸோ கெமிரலா பியூர் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கெமிரலா பியூர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அதே சமயத்தில் H3யும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 49,186 அது 49,200 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்ம பிஏ பற்றி யோசிக்கலாம். 49,200க்கு மேலே வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது பிறகு நம்ம வந்து சிஏ பற்றி யோசிக்கலாம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் அப் நல்லா ஆகுது அப்படின்னா 49,200 உடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். 49,200 உடைக்காத பட்சத்தில் கீழே விழும் பட்சத்தில் நம்ம பிஏ பற்றி யோசிக்கலாம். 49,200க்கு மேலே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்து தான் அப்போ வந்து நல்ல வால்யூமோடு வருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து சிஏ பற்றி யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லுது. அடுத்தது விவேப் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ விவேப்பை பொறுத்த வரைக்கும் 49,262ல உங்களுக்கு வீக்லி விவேப் இருக்கு. அதே மாதிரி 49,200ல உங்களுக்கு ஒரு விவேப் உடைய இது இருக்கு. இது ரெண்டுத்தையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நல்ல புல்லிஷ் மூமெண்டம் இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே விழுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. சப்போர்ட் வந்து 49,000ல சப்போர்ட் எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 49,064 பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து 48,800 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு விவேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லுது. சரி, ரைட். இப்போ அடுத்தது ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஓஏ டேட்டாவும் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஓஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு
பேங்க் நிஃப்டியுடைய OI டேட்டா பார்க்கும்பொழுது OI பார்ப்போம். அதாவது லாஸ்ட் 2 ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து மேபி வீக்கெண்டுன்றதுனால எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபுல் டே பார்க்கும் பொழுது நமக்கு 49,000ல் சப்போர்ட்டை வந்து, அதாவது பிஇ வந்து கம்மியாக இருக்குது, காலோடைய OI சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னா, பிஇ வந்து -4.5 lakhs இறங்கியிருக்கு. காலோட இது வந்து பார்த்தீங்கன்னா 8.8 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 49,000ல் நல்ல ஒரு மேஜர் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 48,500 to 49,000 போவதற்கான வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ 48,500 அப்படின்னும் போது நான் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். 48 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு ட்ராவல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி விழுந்தது அப்படின்னா 48,363 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நாளைக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ்ல உங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ உடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 48,260க்கு மேலே போட்டால் தான் நமக்கு நல்ல புல்லிஷ் மூமெண்டம் இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நாளைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் பவுண்ட், பட் இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 to 48,500 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ். இந்த 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் கேப் டவுன் ஆகி க்ளோஸ் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேப் அப் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம எடுக்க தேவையில்ல, எப்படி அது இருக்குன்றதை பார்த்து அதன் பிறகு நம்ம எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நமக்கு டீட்டெயில்டாக தெரியுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.